ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எப்பவும் போல் வந்து கடைக்கு வந்தாச்சு. அன்றைக்கி வந்து என்னென்ன தைக்கணும் அப்படிங்கிறதையில எடுத்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒர்க் இருக்குது. எம்ப்ராய்டிங் போடுறதுக்கெல்லாம் வந்து ப்ளவுஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஸோ ஒர்க் வந்து இருக்கிறதுனால தேவையான ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டே கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க, நார்மல் ப்ளவுஸ் வந்துட்டு இப்படி 15 நிமிஷத்தில் வந்து தைச்சிட முடியுமான்னு சொல்லி. கண்டிப்பாக வந்து தைக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து பிளான் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப குயிக்காகவே நம்மளால் வந்து தைச்சிட முடியும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள். ரொம்ப குயிக்காக வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து அடித்து எடுத்து வச்சிடணும். ஏன்னா கழுத்து பீஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டி பீஸாக தான் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே அதையெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக எடுத்ததையும், அதாவது ப்ளவுஸ் முடித்ததையும் வந்து நமக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி தான் வந்து ரெடி பண்ணணும். பட்டி ரெடி பண்ணினதும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து கப் சேஃபெல்லாம் பிடிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடணும். அதாவது கப் சேப் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் பட்டியும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹூக் பட்டியும் வி பட்டியும் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஸ்லீவும் பேக் பார்ட்டும் தான் இருக்கும். இது ரெண்டும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வேலை இழுக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம். அதாவது ஃப்ரண்ட் பீஸும் நமக்கு ரெடியாக இருக்குது, கழுத்து பீஸ் ரெடியாக இருக்குது, ஸ்லீவும் ரெடியாக இருக்குது, பேக் பீஸ் வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இது எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சைடு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து தைச்சிட முடியும். எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நார்மல் ப்ளவுஸை வந்து 10 மினிட்ஸில் வந்து தைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படியாவது வந்து நம்ம 15 நிமிஷத்தில் அடிக்கிறோமா, எப்படியாவது ஒவ்வொரு நிமிஷமாக வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த 10 நிமிஷத்தில் வந்து எப்படியாவது நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் வந்து நான் எடுத்து தைச்சு பார்ப்பேன். ஆனால் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு 14 நிமிஷம் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து தைச்சிருக்கேன். எல்லா டைம்லேயும் வந்துட்டு அந்த 1/4 மணி நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டார்கெட் வச்சு தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒர்க் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, அதாவது எமர்ஜென்சி ஆர்டரெல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஆர்டர்ஸ் நிறைய இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ரொம்ப குயிக்காக தைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா எப்பவும் போல் நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வைப்பேன். ஸோ ஒர்க்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து ரொம்ப குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக தைக்க முடியும். எங்கிட்ட வந்து பெடல் மிஷின் தான் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நான் குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் தைக்கிறேன் அப்படின்னா, பவர் மிஷின் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் இன்னும் வந்து சீக்கிரமாக வந்து ப்ளவுஸை வந்து குயிக்காக தைச்சி எடுத்துட முடியும். ஒரு ப்ளவுஸ் எடுத்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து தைக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக எதுவுமே வந்து முடியும். நம்மளில் நிறைய பேர் வந்து மொபைலில் நிறைய கேம் வந்து விளையாடியிருப்போம். நான்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்க்ரி பேர்ட்ஸ் விளையாண்டுருக்கேன், ஹேண்டி கிராஸ் விளையாண்டுருக்கேன், டெம்பிள் ரன், அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா நிஞ்சா, இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய நான் வந்து விளையாண்டுருக்கேன். என்னடா திடீர்னு கேம் விளையாடுறத பற்றி பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து நம்ம கேம் விளையாடுறப்போ ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெவல் போயிட்டே இருப்போம். இப்படியே வந்துட்டு ஒரு 10 லெவல் 20 லெவல்னு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் போகிறப்போ கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். அப்போ வந்து ஒரு 10 டைம் வந்து அதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அப்போ வந்து ஒரு 11ஆவது தடவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எப்படியாவது வந்து அந்த லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த 11ஆவது தடவை வந்து நம்ம அந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்படி நம்மளால் அந்த 11ஆவது தடவை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா 10 டைம் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ 11ஆவது டைம் வந்து அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி
கேம் விளையாண்டதுனால நம்மளால் வந்து ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு லைஃபுமே வந்து அது மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்து ஒவ்வொரு தடவை வந்து கரெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்களும் வந்து ஒவ்வொரு தடவையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க கொடுக்க கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா இத்தனை தடவை கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, இது நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஆனால் நம்ம வந்து கேமில் அந்த மாதிரி நம்ம ஏன் திங்க் பண்ணலை? எப்படி ஒரு கேமில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வந்து நம்ம செய்கிற ஒர்க்லேயும் வந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸ்லேயும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி வந்து கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறீங்க, அதில் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருப்போம். அப்போது மீதி இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது கரெக்டாகிடுச்சுப்பா, இது மட்டும் சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோம், பரவாயில்லப்பா, ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸ்க்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது போடுறக்கு, இன்னும் ஒரு சிலதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறப்போ அதையும் நம்ம கேட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து அதே கஸ்டமர் இன்னொரு டைம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும், அவங்களுக்கு வந்து எப்படி தைக்கக்கூடாது, எப்படி தைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அவங்க கடைசியாக வந்து ஃபைனலாக ப்ளவுஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிட்டிங்காக வந்து நம்மளால் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக தைச்சி தர முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டே இருந்திருந்தாங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் தைச்சி கொடுத்துட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து அவங்க நெகட்டிவாக சொல்கிறப்ப தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன மிஸ்டேக் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஃப்ரீ அனலைஸ் வந்து பண்ணிக்க முடியுது. அதனால் வந்துட்டு கஸ்டமர்ஸ் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்மளால் போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா எப்படி வந்து தப்பு பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக தைச்சிட்டே வர்றது வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. தப்பு பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் அது வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து நிரந்தரமானது. சரிங்களா? அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடியது. எப்பவும் ஒரு விஷயத்தை வந்து மனசில் நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. எந்த தோல்வியும் வந்து நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? எல்லா தோல்விகளுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் சாத்தியம்தான். சரிங்களா? அதனால் வந்து ஐயோ மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது, கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன தோல்விகளுக்காக வந்து மனசை வந்து விட்டுறாதீங்க. தைரியமாக வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளுக்கு வந்து இருக்கிற மதிப்பை விட போராடி எப்படியாவது இதை வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவோடு வந்து இருந்து அந்த பொருளை வாங்குறப்ப அந்த பொருளுக்கு உண்டான வேல்யூவே தனி தான். அது மாதிரி தான் நம்மளோட ஒர்க்கும் நம்ம செய்கிற சில விஷயங்களுமே. நம்ம வந்து இந்த டெய்லரிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குழந்த மாதிரி தான். இப்போ தான் நம்ம வந்து எழுந்திரிச்சு நிற்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம வந்து தனியாக நடக்க கற்றுக்கணும். அதுக்கு நடந்து பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கணும். அப்புறம் வந்து எழுந்திரிச்சு ஓடணும். இந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு லெவல் இருக்குது. அது மாதிரி நம்ம ஒர்க்குக்கான லெவலும் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஈஸியாக சொல்லிட்டேங்க. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து சொல்கிறப்போ அவங்க ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, அது வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனையோ மன கஷ்டங்களை தாண்டி தான் நம்ம வந்து வாழ்க்கையே வந்து வாழ வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெருசாகவே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட காசு போட்டு வந்து துணி எடுத்திருக்காங்க, நம்ம தைச்சி கொடுக்குறக்கு நமக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு மனக்கசப்பு இருக்கும். நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது. கரெக்டாக தைச்சி கொடுத்துருவோன்னு நம்பி தான் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு முகம் சுளிக்கிறது, முகம் காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். எனக்கும் வந்து நடந்திருக்கு. இப்போ ரீசன்ட் டைமில் கூட வந்து எனக்கு நடந்துச்சு. ஸோ அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்க கிடையாது. என்னன்னு பார்த்துட்டோம்னா ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகிட்டே இருந்தது. என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டா அவங்க வந்து ரெகுலராக கொடுக்குறவங்க தான். எனக்கு வந்து என்ன அது என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்குது, கரெக்ஷன் வந்து பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ப்ராடாக நெக் வந்து போடுவாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்,
ப்ராட் நெக்கு இல்லாமல் கொஞ்சம் வந்து நெக்கை க்ளோஸ் நெக்காக வச்சு தைச்சி கொடுத்துட்டேன். அது வந்து அவங்களுக்கு ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகலை. ஆனால் உண்மையாலுமே ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக் போடுறதுக்கு வந்து பிடிக்கல. அப்போ வந்து சொன்னாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஷோல்டர் வந்து கலண்டு வரல தான், இருந்தாலும் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் நெக் போட்டு எனக்கு வந்து பழக்கம் இல்லை, எனக்கு வந்து இது பிடிக்கல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஒரு முகம் காட்டுற மாதிரி தான் பேசினாங்க. எனக்கு வந்து அப்செட் ஆகலை. சரி, ஓகே. ஆனால் வந்து ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை நான் எதையுமே நினைக்கல. ஏன்னா நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே நான் 100% ஃபிட்டிங்காக தைச்சி கொடுத்துறேன்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லைங்களா? எனக்கும் மிஸ்டேக்ஸ் வரும். எனக்கும் வந்து சில தவறுகள் நடக்கும். சரிங்களா? என்னதான் பெரிய பெரிய டெய்லர்ஸாக இருக்கிறாங்க, 10 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் தப்பு வருமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து தவறுகள் வந்து நடக்கிறது சகஜம்தாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து சின்ன சின்ன தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா தான் பெருசாக தெரியும். ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தோல்வி வந்து நிரந்தரம் கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு எண்டு கார்டு வந்து இருக்குது. அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதுபடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் இலக்கு நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து வின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.